بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மார்க்கத்தை தூய வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி என்ற இந்த தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அவர்களை குர்ஆனில் எந்த அளவோடு நிறுத்தியிருக்கிறானோ, எந்த வரம்பில் நிறுத்தியிருக்கின்றானோ அந்த வரம்பில் வைத்து அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாகும். இந்த நேசமும் எதற்கு? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கின்றார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்றால் அவரிடத்தில் நான் அவருடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் ஈமான் கொண்டவராக ஆகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு நேசம் ஏற 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 அவர்களை பின்பற்றுவது நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லியிருக்கின்றதோ, ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் அவர்களை பின்பற்ற வேண்டும். இதுதான் அவர்களை நேசிப்பது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் குர்ஆன், ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் பின்பற்றினாலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்களாக ஆகிவிடுவோம். இன்றைக்கு ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம் என்ற அந்த பேரிலே அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளுடைய இடத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்குரிய பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய கோரிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வைக்கின்றார்கள். இது அவர்களை கடவுளாக ஆக்குவதாகும். இதற்கு முந்திய நபிமார்களை அப்படித்தான் அந்தந்த சமுதாயம் கடவுளாக ஆக்கி அழகு பார்த்தது.
அல்லாஹ்வுக்குரிய பண்புகளை தூதர்களுக்கு கொடுத்தது, தூதரை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், நசாராக்கள் மரியமுடைய குமாரர் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இந்த எச்சரிக்கையையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளுடைய இடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கின்றார்கள். இப்படி சொல்கின்ற போது சமீபத்தில் ஒரு ஆள் வந்து பேசி போயிருக்கிறார். உலக மகா பொய்யன், அவ்வளவு பொய்கள், அந்த பொய்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நேர் எதிரான கருத்துக்களை பேசிவிட்டு போயிருக்கிறார். இந்த இடத்துல நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சுப செய்தி சொல்லுங்கள். அவருடைய பண்புகள் என்ன தெரியுமா? அல்லதீன யஸ்தமியூனல் கௌல, பேச்சை கேட்பார்கள், ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதில் சிறந்ததை பின்பற்றுவார்கள். எல்லாரும் பேசுவாங்க, இவரும் பேசிவிட்டு போயிருக்கிறார். இதுல சிறந்த கருத்து எது என்று நீங்கள் பார்த்து தீர்மானியுங்கள். இது மர்மை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். மௌலானா மௌலவி கலியக்காவிளை வேந்தர், கலியக்காவிளையினுடைய வெற்றி நாயகர் நாட்டம் எடுத்து இதுவரைக்கும் அந்த நாட்டத்தை பார்த்து எங்களுடைய ஜமாத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பெரிய அளவில் சொல்லி வர்ணிக்கிறாங்களே, தொகையை கேளுங்க எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அப்போ கூலி வாங்கிவிட்டு இவர்கள் பேசிவிட்டு போகின்றார்கள். நீங்க எங்களுடைய ஜமாத்து இன்றைக்கு இங்கு கூட்டம் நடத்துகிற மாதிரி தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் ஒரு ஆர்டரோட கோவையில், திருச்சியில், மதுரையில், நெல்லையில், சென்னையில் என்று சனி ஞாயிறுகளில் எங்களுடைய ஜமாத்தில் உள்ள தாயிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயிரக்கணக்கானவர்களும் ஒரு சல்லி காசு யாரிடத்திலையும் வாங்குவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இத்தபியூம் அல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, கூலி வாங்காத ஆட்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நபிமார்களுடைய இலக்கணத்தில் நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் அன்றைக்கு மாநில ஜமாஅத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்தவர் ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத். அவர் சொல்லுவார், நாங்கள் பாடத்தில் இருக்கும்போது அவர் குறிப்பிடுவார், தம்பி நீங்கள் மீட்டிங்களுக்கு போனால் போகிறதுக்கு முந்தியே காசை வாங்கிருங்க, மணி ஆர்டரை அனுப்ப சொல்லிடுங்க, காசு வாங்காமல் ஒருபோதும் போகாதீங்க. ஏன் ஹஸ்ரத்து? கடந்த காலத்தில் மீலாது விழா நடக்கும். மீலாது விழா நடக்கும்போது ஆலிம்சா பேசி முடித்த உடனே நாகூர் அடிப்பா அங்கே வந்திருப்பார், அல்லது காயல் ஷேக்கு வந்திருப்பார். இவர்களெல்லாம் கச்சேரிக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆலிம்சாக்கள் வந்த உடனே நல்ல பேசலாம் சொல்லியிருப்பாங்க, சாப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்க. பேசி முடித்த உடனே ஆலிம்சாக்கெலாம் அம்போன்னு விட்டுருவாங்க, கச்சேரி பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த மீலாது விழா கச்சேரி என்று வந்த உடனே மக்களுக்கு அதில் ரசனை வந்துடும். அதனால் உங்களை அம்போன்னு விட்டுருவான், காசு தரமாட்டான். அதனால் நீங்கள் மீட்டிங் போகிறதுக்கு முந்தையே உங்களுடைய காசை மணி ஆர்டரில் வாங்கிருங்க. இது எனக்கும் ஆசிரியராக இருந்தவர், அவர் சொன்ன ஒரு அளவுகோல். அடுத்து இன்னொன்றையும் சேர்த்து சொல்வார், தம்பி
நீங்கள் நான் எப்படி காசு வாங்குறேன் தெரியுமா? அவர் எல்லாருமே தம்பி தம்பி தான் பேசுவார். அவர் சொல்லுவார், மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுஃபுக்கு என்ன கட்டணம் கொடுக்குறாங்களோ அந்த கட்டணத்தை நான் வாங்குவேன் தம்பி. அப்படி கேட்டு வாங்கணும். அது என்ன, அவங்களுக்கு மட்டும் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அப்துல் சமது எம்ஏ அவர்கள், நான் நல்ல பேச்செலாம் நல்லா இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் பேச்சு, அதனுடைய அந்த தமிழ், இதற்காக வேண்டி அவர்களையும் கூப்பிடுவாங்க. படித்த பட்டார்கள் காமனானா அப்துல் கஃபூர் இது போன்ற ஆட்கள் எல்லாம் அழைப்பார்கள். அவங்களுக்கு அதிகமான அளவில் கொடுக்கறது, ஆலிம்சாக்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கறது. இதை அசரத்து பார்த்துட்டு நீங்கள் ஒருபோதும் அவங்க ரேஞ்சுக்கு தான் வாங்கணுமே தவிர நம்ம ரேஞ்சுக்குன்னு வச்சுருக்கான் அதை வாங்கக்கூடாது. அப்போ எப்படி இந்த மார்க்கத்தை அவங்க மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு இவர்களுடைய அந்த அதாவது பொருளாதாரம் பிழைப்பு மார்க்கமாக ஆகிவிட்டது. அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன உண்மையை சொல்லுவாங்க? ஒருபோதும் உண்மையை சொல்லவே மாட்டார்கள். அவை இந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு நாங்கள் சொல்கிறது என்ன, அவங்க சொல்கிறது என்ன உரசி பாருங்க. இது ஆகிரத்து சம்பந்தப்பட்ட விஷயம். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு உலகத்தில் ஒரு சொத்து வாங்குகின்றீர்கள் என்றால் அதில் வில்லங்கம் இருக்குதா என்று ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பார்க்கறது கிடையாது. டாக்குமெண்ட் படிக்கிற ஆள்னே ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க என்று பல ஆட்களை போய் பார்க்குறீங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் மர்ம விஷயம் என்று வருகின்ற பொழுது அதை நீங்கள் வெறுமையாக விட்டு விடாதீர்கள். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆற்றுல அல்லது குளத்தில் மீன் பிடிக்க போகிறாங்கன்னு வைங்க. தூண்டில் அந்த குளத்தில் விழுந்த உடனே சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடி வருமா அந்த மண்புழுவை அப்படியே கவுறதுக்கு. அப்போ பெரிய மீன்கள்லாம் அந்த சின்ன மீன்களை பார்த்து, இது பெரிய ஆபத்துரா, இதில் போய் நீங்கள் மாட்டிராதீங்க. அது சின்ன மீன் குஞ்சுகள் அம்மா அம்மா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கு. அது சொல்லுது, நீ வாயில் போய் வைப்பியா, வச்ச உடனே லபக்குன்னு ஒரு கவு கவும் அப்படியே மேலே தூக்குவான். தூக்கின உடனே நீ கரையில் போய் விழுவ, விழுந்த உடனே துள்ளுவ. சரி, துள்ள பிறகு எல்லாம் முடிஞ்சு போய் செத்து போயிடுவ. செத்து போன பிறகு உன்னை நல்லா உரசுவான். நல்ல உப்பு சட்டியில் போட்டு உன்னை நல்ல அலசுன்னு அலசி அப்புறம் என்ன செய்வான், அடுப்பில் ஏற்றுவான், நல்ல பொரிப்பான், உள்ளே தின்றுவான். நீ அந்த மாதிரி அநியாயத்திற்கு பலியாயிராத என்று பெரிய மீன்கள்லாம் சொல்லும். இப்படி சொன்னதையும் கேட்டு வந்து மாட்டோம். அவை மர்ம விஷயம் இருக்கின்றதே, நாம் யாரும் போயிட்டு வரல. அதை சொல்றதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த இறை தூதர் நமக்கு மர்மையில் என்னென்ன நடக்கும் என்பதை அவங்களும் சொல்றாங்க. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதமும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. மர்மன்னா இப்படி தான் என்று சோனத்தை பற்றி, நரகத்தை பற்றி, கபரை பற்றி, கியாமத் நாளை பற்றி எல்லா விஷயத்தையும் திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டது. அந்த மர்மையில் போயிட்டு நாம் திரும்ப வர முடியுமா என்றால் ஒருபோதும் வரவே முடியாது. நான் ஸ்டாப் தான் போகிறது. மர்மையை நோக்கி போகக்கூடியவர்கள் அவங்க முன்னோக்கித்தான் போய் கொண்டிருப்பார்களே தவிர ரிவர்ஸில் ஒருபோதும் வரவே முடியாது. ஏன் சக்கராத்து ஹாலில் என்னை கொஞ்சம் விட்டுருங்க, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சொற்ப தவணைக்கு என்னை விட்டு விடுங்கள், வாக்கும் என சாலிகின், நான் தர்மம் செய்துவிட்டு நல்லவர்களாக ஆகிவிட்டு வருகிறேன் என்று சொல்வான். முடியாது, நான் குர்ஆனில் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்று அவன் மர்மைக்கு போகிறதுக்கு முந்தி இந்த உலகத்திலேயே சக்கராத்து ஹாலிலேயே அவனுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படாது. அப்போ இது மாதிரி நாளைக்கு கபூரில் போன உடனே அங்கேயும் தண்டனை, அப்புறம் மாஷரில் தண்டனை, அப்படி நரகத்தில் கிடக்கிறான். அப்படி நரகத்தில் கிடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், சூரத்து ஃபாத்திரில் வருது, ஒய்து யதஹாஜூன ஃபின்னார், நரகத்தில் அவர்கள் வாதிடுகின்றார்கள். நரகத்தில் யார் யாரெல்லாம் ஜமாலி கோஷ்டியை பின்பற்றினாங்களோ அவங்க ஒரு சாரார் கிடக்கிறாங்க. அவன் ஜமாலி கோஷ்டி போன்று யார் யாரெல்லாம் வழிகெடுத்தாங்களோ அவங்க ஒரு கூட்டம். ரெண்டு சாராரும் நரகத்தில் வெந்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறானோ.
நொந்துகிட்ட பேசுறானோ. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது யதஹாஜூன ஃபின்னார், நரகத்தில் அவர்கள் தர்க்கித்துக் கொள்கின்றார்கள். ஃபயகூலுல் லுஅஃபாஉ லில்லதீன நஸ்தக்பரு, வழிகெடுத்தார்களே அப்படிப்பட்டவர்களை பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனமானவர்கள் கேட்கின்றார்கள், இன்னா குன்னா லக்கும் தபான், என்ன அழகா பயான் பண்ணீங்க, நீங்க சொல்லக்கூடிய பிரச்சாரம்லாம் எப்படி இருந்துச்சு, இப்படியே கையை காட்டி, அப்போ குர்ஆன்ல அப்படி சொல்லியிருக்கான்ல, அப்படி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்ல, இப்படி ஷேக் ஜமாலி வந்து பேசுனாங்களே, நாங்க அதை கேட்டு பின்பற்றினோமே, உங்களை தானே பின்பற்றினோம், இன்னா குன்னா லக்கும் தபான், உங்களை பின்பற்றினோம், ஹல் அன்தும் முகுனூனா அன்னா நசீபம் மினன்னார், கொஞ்சம் போல இந்த நரகத்தில் இருந்து வேதனை விட்டு எங்களை காப்பாற்ற முடியுமா என்று கேட்கும்போது, அப்போ காலல்லதி நஸ்தக்பரு, வழிகெடுத்தவர்கள் சொல்கின்றார்கள், இன்னா குல்லுன் ஃபீஹா, எல்லோருமே இந்த நரகத்தில் தான் கிடைக்கின்றோம், இன்னல்லாஹ கத ஹகம பைனல் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்து முடித்து விட்டான் என்று சொன்ன உடனே இப்போ நரகத்தில் வெந்துகிட்டு இருக்கிறாங்களே அவங்க, காலல்லதீன ஃபின்னாரி லி ஹசனதி ஜஹன்னம், நரகத்தில் வெந்து வேதனையில உழன்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மலக்குகள்கிட்ட வர்றாங்க, நரகத்தினுடைய காவலாளிகள்கிட்ட வர்றாங்க, உதுவு ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப். இப்போ என்ன நடக்குது, நம்ம ஊரில் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவ், நம்ம நாட்டில் அவன் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், வேலை பார்த்து ரொம்ப களைச்சிட்டாங்களாம், அந்த களைப்புக்கு இளைப்பாடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை, கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு விடுமுறை, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுமுறை, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுமுறை, நாளை நரகத்தில் விடுமுறை கேட்குறாங்க. யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப், ஒரு நாள் ஆற்றால் ஒரு நாள் இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு நீங்கள் விலக்கு அளிங்கள், எங்களுக்கு விடுமுறை தாருங்கள் என்று கேட்கும்போது, அப்போது மலக்குகள் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அவலம் தக்கு தயத்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினார், உங்களிடத்தில் இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை நான் போட்டு நொறுக்கியிருக்கோம், நான் வீடியோ போட்டு காட்டுறோம், நான் இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்கிறோம், இப்படி தெளிவான அத்தாட்சிகளை எடுத்து நாம் காட்டுகின்ற பொழுது மக்கள் அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் மலக்குகள் கேட்கின்றார்கள், உங்களிடத்தில் அந்த இறை தூதர்கள் தெளிவான செய்திகளை கொண்டு வந்தார்களா இல்லையா என்று கேட்கும்பொழுது, காலு பலா, ஏன் கொண்டு வரல, கொண்டு வரத்தான் செய்தாங்க, காலு ஃபதுவு, நீங்க கேளுங்க, ஒமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, நீங்க இறைவனிடத்தில் பிரார்த்தனைங்கள், உலகத்தில் நீங்க கண்ட தர்காவுக்கு போயிட்டு வந்தீங்க, இப்போது நீங்க என்ன வேண்டுமானாலும் இறைவன்கிட்ட கேளுங்க, ஒமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, இந்த காஃபிர்களுடைய அந்த பிரார்த்தனை வழிகேடு தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நரகத்தில் இருந்து எந்த ஒரு பாதுகாப்பும் ஏற்படாது என்று சொல்லிவிடுகின்றார்கள். பாருங்க, மறுமையில் போயிட்டு நம்ம திரும்ப வர முடியுமா? நம்மளை வழிகெடுத்தவர்கள் கெடுத்து விட்டு போய்விட்டார்கள், நம்மை வழிகெடுத்தவர்கள் நம்மை நாசமாக்கி விட்டு போய்விட்டார்கள். இவர்கள் நாளைக்கு சொல்றாங்க, நீனும் நரகத்தில் இருக்க நானும் நரகத்தில் இருக்க, என்னப்பா செய்ய முடியும் சொல்றாங்களா இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஒகும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்தில் கிடந்து அப்படியே புலம்புகின்றார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, அஹ்ரிஜ்னா, நரகத்தில் இருந்து எங்களை வெளியேற்றி விடு, நஅமல் சாலிஹன், நல்லமல்கள் செய்கிறோம், மௌலுத ஓதிட்டோம், தர்காக்களுக்கு கந்துரி எடுத்தோம், கொடி எடுத்தோம், சந்தனக்கூடி எடுத்தோம், அவ்வளவு ஆட்டம் பாட்டங்களும் போட்டோம், தவறான முறையில் நடந்துட்டோம், போய்விட்டு நாங்கள் நல்லமல்களை கைரல்லதி குன்னா நாமல், ஏற்கனவே செய்துகிட்டு இருந்தோமே அந்த மாதிரி செய்ய மாட்டோம். உடனே மலக்குகள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அவலம் அம்மிருக்கும் மா எத்ததக்கர் ஃபீ மன் ததக்கர், எப்பா உலகத்தில் உங்களுக்கு திருந்தக்கூடிய அளவுல அவகாசத்தை நம்ம கொடுத்தோமா இல்லையா, வாழ்நாள நம்ம கொடுத்தோமா இல்லையா கேட்குறாங்க. அந்த அவகாசத்தில் நீங்க திருந்திருக்கலாம், திருந்தல்ல, ஃபதூகு, நரகத்து வேதனையை அனுபவிங்கள், ஃபமாலில் லாலிமீன மின் நசீர், இது மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனே கிடையாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், திரும்ப வர முடியாது. அதனால தான் யார் பேசினாலும் பேச்சை கேளுங்க, நல்லது எதுவோ அதை நீங்கள் பின்பற்றுங்க.
இவங்க பேசியவர்கள் அல்லது இந்த பேச்சாளர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சாராரெல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்கள் ரசூலுல்லாவை கடவுள்னா சொன்னோம், அப்படி ஒரு இன்ன மாதிரியான பொய்ன்னு பாருங்க, அப்படியா சொல்கிறோம், அப்படி கிடையாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அது இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. இவர்கள் ரசூலுல்லாவை கடவுளாக தான் ஆக்கியிருக்காங்க. எப்படி ஆக்கியிருக்கிறாங்க சொல்கிறோம். 1974 75 இந்த காலகட்டம் நூரிஷா என்ற ஒரு தரீக்கா தமிழகத்தில் தலையெடுக்கின்றது. அது லால்பட்டில் தான் உருவாருக்கு, ஹைதராபாத்திலிருந்து வர்றான். இந்த நூரிஷா தரீக்காவுல ஒரு திக்ர் ஒன்று செய்வார்கள். யா முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மத் என்று திக்ர் செய்வார்கள். யாரை கூப்பிடுறாங்க? ரசூலுல்லாவையே உதவிக்கு அழைக்கிற இப்படிப்பட்ட ஒரு திக்ரை தமிழகத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்த உடனே அன்றைய தினத்தில் தமிழகமே கொந்தளிக்குது. ஆலிம்சாக்கள் எல்லோருமே கிளம்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திக்ரை எப்படி செய்ய முடியும் என்று புரசைவாக்கத்தில் நிசாமுத்தீன் மன்பை என்பவர் அன்றைக்கு இருந்த எல்லா மதரசாக்களுக்கும் போறார். போய் யா முஹம்மதுன்னு திக்ரு செய்வது கூடாது, அது குஃபுரு, வழிகேடு என்று மார்க்க தீர்ப்பை வாங்குறார். வாங்கிட்டு வந்து இர்ஃபானுல் ஹக், சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் ஒரு நூலையும் வெளியிடுகின்றார். இந்த நூலை பற்றி நீங்க விசாரிச்சுக்கங்க. அத்தனை மதரசாக்கள் இருந்து திருப்பு கொடுத்தாங்க. இதற்காக வேண்டி கூத்தாநல்லூர்ல ஒரு மாநாடும் போட்டாங்க. அந்த மாநாட்டிலையும் பிரகடனம் பண்ணாங்க, யா முஹம்மது என்று திக்ர் செய்வது ஷிர்கு, அது குஃபுரு, அப்படி திக்ர் செய்வது கூடாது என்று பிரகடனப்படுத்தினாங்க. ஏன் இது அல்லாஹ்வை அழைக்கிறதுக்கு சமம். இதுல என்ன உங்களுக்கு தெரிகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போயிறாங்க. அதான் நடக்கின்றது. கடவுளுடைய இடத்திற்கு, இறைவனுடைய இடத்திற்கு, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். அவங்க இந்த திக்ரு கூடாதுன்னு 1974 75 இந்த கட்டத்தில் தெளிவா எல்லா ஆலிம்சாக்களும் ஃபத்வா கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஏப்பா, நீங்க யா முஹம்மதுன்னு சொல்லி திக்ரு செய்யறது கூடாதுன்னு சொல்றீங்க, சரி, இப்படியெல்லாம் நீங்க மார்க்க திருப்பு கொடுத்துறீங்க. யா குத்பான்னு ஒன்று ஓதுறீங்கல்ல, அதுல ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபன் பி ஹல்வதி, யார் என்னுடைய பேரை 1000 தடவை அழைக்கின்றார்களோ, அதுவும் எப்படியா அஸ்மம் பி ஹிம்மதி, ஊக்கமாக இருந்து வைராக்கியத்தோடு கேட்குமா, சர்மல் கஃபுவதி, அவருடைய மெத்தன போக்கையெல்லாம் விட்டுவிட வேண்டுமா, அப்படி இருந்து யா முஹீத்தீன் என்று 1000 தடவை யார் அழைக்கின்றார்களோ, அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜலி தாவத்திஹி, அவர் என்னை கூப்பிட்டதுனால உடனே ஓடோடி வந்து பதிலளிக்கின்றேன். ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹீத்தீன், அவர் அப்துல் காதிர் முஹீத்தீன் என்று அழைக்கட்டும். யாக்குத்பாவில் எழுதியிருக்குத. அப்படி எழுதியதோடு நிற்காமல் முஹீத்தீன் 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 என்று இருட்டு திக்ரு செய்கிறீங்களா? அந்த திக்ரு எப்படி நடத்துவாங்க தெரியுமா? லைட்டை ஆஃப் பண்ணிடுவான். லைட்டை ஆஃப் பண்ணி தான் முஹீத்தீனை கூப்பிடுறாரு. அவர் வெளிச்சத்தில் வரமாட்டார். இந்த லைட்டை ஆஃப் பண்ணுற வேலையை யாரு? திருடர்களுடைய வேலை தான். அவனை தான் லைட்டை ஆஃப் பண்ணுவான். ஏன்பா இப்படி லைட்டை ஆஃப் பண்ணி முஹீத்தீனை கூப்பிடுறது? நைட்டில் 12 மணி 1 மணிக்கு கத்துறது, ஹாதிரு ஹாதிரு முஹீத்தீன் ஹாதிரு. அவரு இவனு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்கிறானோ. இப்போ ஜார்ஜ் புஷ் போய் ஈராக்கில் போய் அடித்தான். அடித்த அடியில் பக்தாதில் இன்னைக்கும், அன்றைக்கு ஏதோ சதாம் ஹுசேன் அந்த குர்து இனத்தையும் ஷியா இனத்தையும் சுன்னத்துல் ஜமாத்தையும் வச்சு ஒரு இன்டகிரேட்டட் பாகமாக, ஒருங்கிணைந்த பாகமாக ஈராக்கை சரியான முறையில் வச்சுக்கிட்டு இருந்தான். அதை இன்றைக்கு ஜார்ஜ் புஷ் போய் நிர்மூலமாக ஆக்கிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அங்கு இன்றைக்கு முஸ்லிம்கள், ஷியா, அதே போல சுன்னத்துல் ஜமாத்து, குர்து இன மக்கள் என்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவன் அங்கிருந்து
அங்க உள்ள முஹிதீனை கூப்பிடுறான, பக்தாது உள்ள முஹிதீனை கூப்பிடுறான. அங்க லோக்கல்ல அவர் எழுந்திருச்சு வந்து உடனே இந்த ஜார்ஜ் புஷை துரத்திருக்கலாம், இல்லை துரத்த முடியல. இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த உண்மையை இவர்கள் புரியவில்லை. நான் என்னை அழைத்தால் நான் ஓடோடி வருகின்றேன். அந்த ஊர்ல உள்ள மக்களை அவரால் காப்பாற்ற முடியல. இதுதான் நாங்க கேட்டோம் அன்றைக்கு. எப்படிப்பா யா மொய்தீன் சொல்லி திக்ரு செய்வது கூடும் என்று நாம கேட்டோம். பதில் இல்லை, மௌனமாக இருந்து விட்டார்கள். அடுத்தது, இவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கடவுளாக ஆக்கல, முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கடவுளாக ஆக்கிட்டாங்க. இது மாதிரி அதாவது இன்டர்நேஷனல் அவுலியா இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் அவுலியா தான் யாரு? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி. நம்ம நேஷனல் அவுலியா இருக்கிறாங்களே, காஜா மொய்னுத்தீன், இப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. அதற்கடுத்து ரீஜனல் அவுலியா இருக்கிறாங்களே, அது இருக்கிறாங்க. லோக்கல் அவுலியா இருக்கிறாங்களே, இங்க தேவக்கோட்டையில் கூட ஏதாவது ஒரு அவுலியா இருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான அவுலியாக்கள். இந்த அவுலியாக்கள் எல்லாமே உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிடுறது, அவங்கள அழைக்கிறது, அவங்களுக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரையில் கந்திரினா எவ்வளவு கந்திரி வரீங்கிறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு பையன் வரமானங்கிறான், ஏன்டா இன்னைக்கு சீனி பாவா கந்தூரி அப்படிங்கிறான். அடுத்து ஒரு 5 நாள் போனோடனே இன்னைக்கு என்னடா ஏன்டா வரல சக்கரை பாவா கந்திரி அப்படிங்கிறான். எல்லாமே இந்த திண்ணி பொருட்கள்லையே அவுலியாக்களுடைய பேர் அமைஞ்சு போச்சு. இவ்வளவு ஆட்களையும் கடவுளாக ஆக்கிட்டு இவர் சொல்றாரு, நாவராண்டவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரா, அதுக்கு ஒரு இடம். என்ன அநியாயம் பண்ணிருக்காங்க பாருங்க. அவன் இப்படி ரசூலுல்லாவையும் கடவுளாக ஆக்கி பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் தான். ஒரு தெய்வம் மட்டும் வச்சா அவனுக்கு திருப்தி இருக்காது. பல தெய்வங்கள், குட்டி 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 தெய்வங்கள், அல்லாஹு அக்பர், அவ்வளவும் இவங்கள்ட்ட இன்றைக்கு இருக்கின்றது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற தெய்வங்களையும் கடவுளாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி கடவுளாக ஆக்கி வச்சுட்டு இன்றைக்கு சொல்றாங்க, நாங்க என்ன எல்லைக்கு உட்பட்டு தான் பேசுறோம். என்ன போய் பேசுறீங்க? ரசூலுல்லாவை கடவுளுங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டீங்க. வச்சுட்டு நாங்க எல்லை மீறி எல்லை தாண்டி நாங்கள் புகழவில்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய், எவ்வளவு பெரிய அபத்தம். முழு பூசணிக்காவே அதாவது சோத்துல மறைக்கிறதுக்கு சமம். அந்த வேலையை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? அதைத்தான் உடைச்சிருக்கிறோம். இதுல இவங்க பெரிய ஒரு பணபலம் மிக்கவர்கள், நல்ல செல்வாக்கு இருக்கின்றது, செல்வம் இருக்கிறது. இப்போ எங்களுடைய பள்ளிவாசல் எல்லாம் மாட்டுக்குட்டை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி கிண்டல் பண்ற அளவுல தான் இருக்குது. மாட்டுக்குட்டை தாண்டா எங்க பள்ளிவாசல். மஸ்ஜித் நபி அப்படிதான் இருந்துச்சு. பிறகு கிளம்பிச்சு பாருங்க, துரத்தி விட்ட மக்காவை பிடிச்சோம். மக்காவை பக்காவா பிடிச்சிட்டு அதற்கடுத்து சுத்தி உள்ளது பாரசீகம், ரோமாபுரி என்று எல்லாத்தையும் இழுத்து போட்டோம். அது மாதிரி ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொள்கையிலே தடம் புரளாமல் சென்றோம் என்றால் எல்லா முஸ்லிம்களும் இந்த இயக்கத்தில் இணைவார்கள். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. இதை கற்பனையா சொல்லல. நெல்லையில் மேலப்பாளையத்தில் என்னை கவர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பில் ஒரு 51 ஆலிம்சாக்கள் அதில் பங்கெடுத்தது. 30 சொச்சம் பேர்கள் வந்து பங்கெடுத்தாங்க. ஆலிம்சாக்களே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாற்றம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் பாருங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்றாரு, இப்போ ஆட்கள்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. எங்க குறைஞ்சு போயிட்டோம்? நீ வா, மதுரைக்கு வா, மேலப்பாளையத்திற்கு வா, கடைநல்லூருக்கு வா, சென்னைக்கு வா. பெருநாள் திடல்ல எங்களுக்கு திடலே கிடைக்க மாட்டேங்குதப்பா. அந்த அளவிற்கு கடலாக மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நோக்கம் தெரியுமா? இப்படியே குறைச்சி இந்த ஆளு பொய்யை ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய ஆளு. இப்படியே பொய் சொல்லி சைக்காலஜிக்கலாக மக்களிடத்தில் அங்கே தௌஹீத் ஜமாத்திலிருந்து காலியாக்கிட்டு இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது கிடையாது, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் இந்த கருத்தை நாங்கள் தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அலம் தக்கு தாய்த்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றார்களா இல்லையா என்று மலக்குகள் கேட்கிறாங்களே, அவ்வளவு தெளிவான அத்தாட்சியை மக்களுக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன எங்கள்கிட்ட என்ன இருக்குது?
இந்த ஜமாத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே பெரிய ஆண் அழகராக இருக்கிறோமா, அல்லது பழு தூக்கக்கூடிய பைல்வானமாக இருக்கணும், அந்த டன்னில் டயர் வச்சுக்கிட்டு இப்படி தண்டில் இருப்பான்ல, சதை இப்படி தண்டில் தொங்கிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறோமா, எங்கள்கிட்ட என்ன கவர்ச்சி இருக்குங்கிறீங்க. நாங்கள் இவங்கள மாதிரி பார்த்தா பெரிய பெரிய தலப்பாக, நான் ஒரு தடவை பெருநாளைக்கு ஒரே ஒரு தடவை தலப்பாக கட்டிட்டு பெரிய அரபு நாட்டில் உள்ள அந்த ஜிப்பாவும் போட்டு போனாங்க. அடிச்சாம் பாருங்க, சல்யூட்டும், சலாம் வலைக்கும், சலாம் வலைக்கும், சலாம் வலைக்கும், அப்படி அதோடு அதை கலத்தி வச்சுட்டேன். சும்மா ஒரு நம்ம இப்படியும் போட்டுக்கலாமங்கிற அளவு கூட போடக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான தோற்றம் எங்களிடத்தில் இருக்கிறா. எல்லாம் இப்போ நான் பார்த்தா ஓம குச்சி மாதிரி தானே. ஒரு ஆளுக்கு நல்லா அந்த சுண்ணத்தோல் ஜமாத்தில் இருக்கும்போது நல்ல தடியாக இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பழ சாப்பாடு. ஆளூருங்கிற ஊரில் வேலை பார்த்தா பல கொலையாக தான் என் இடத்துல கொண்டு தருவாங்க. ஏன்னா கொஞ்சம் வாழைப்பழத்தை வந்து தாராக சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அப்போ இவ்வளோ இம்புடு தண்டில் நீங்கள் ஆலிம்சாக்கெல்லாம் பாருங்கள், அவங்க தமிழில் ஒன்று இருக்குது, முன் தள்ளி பின் நடந்தான்லாம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உருண்டுகிட்டே வருவாங்க. அந்த மாதிரியான தோற்றம் எங்களிடத்தில் இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. சத்தியம் என்ற அந்த கவர்ச்சியை தவிர்த்து பல் நக்திஃபு பில் ஹத்தி அலல் பாத்தில் ஃபயதுமகு ஃபைதா ஹுவ ஜாயிகுன், சத்தியம் என்ற அந்த கருத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அசத்தியத்தினுடைய கபாலத்தில் நாம் அடிக்கின்றோம், அது கலங்கி போய் விடுகின்றது. ஃபைதா ஹுவ ஜாஹிக், அது அழிந்து போய் விடுகின்றது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக அது அழிந்தே தீரும், அழியக்கூடிய அந்த காலம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அடிக்கடி வரணும். வந்து இவங்க பொய்களை ஏற்றி ஏற்றி சொல்லும்போது தான் உண்மையை நாங்கள் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். அவை இவங்க பொய்யை அப்படியே மறைச்சு சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளுடைய ஸ்தானத்தில், இறைவனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்தது. இதை நாம கற்பனையாகவும் சொல்லல. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னக்கும், இது புகாரில் வருது, மஹ்ஷூரூன, கியாமத் நாளையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், உராத்தன், நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவீர்கள், ஹுஃபாத்தன், காலில் செருப்பு இருக்காது, உர்லன், ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, கமா பதனாக்கும் அவ்வள மர்ரா, உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தோமோ அதை மாதிரியே நாம கொண்டு வந்துருவோம், வாதன் அலைனா, இது நாம கொடுத்த வாக்குறுதி, இன்னா குன்னா ஃபாயிலீன், கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொல்லி எல்லாருமே நாளைக்கு மஹ்ஷர்ல அம்மனமாகத்தான் நிற்பாங்க, நிர்வாணமாகத்தான் நிற்பாங்க. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கடுத்து குறிப்பிடுறாங்க, அவ்வளவு மணி யுக்ஸா யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் முதல்ல ஒருவருக்கு ஆடை அணிவிக்கப்படும். அவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏகத்துவத்திற்காக வேண்டி நின்றவர்கள். அந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி தான் இன்றைக்கு நாங்களும் நிற்கிறோம். இன்றைக்கு சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்றைக்கு இந்த பெண் குழந்தைகள் சாகடிக்கப்படுறாங்களே, அதற்கு காரணம் என்னங்கிறீங்க? வரதட்சணை தான். இந்த வரதட்சணையை இறைவனுடைய அருளால் என்றைக்கு தௌஹீது கொள்கை வந்துச்சோ 86ல் இருந்து வரதட்சணையை பற்றி அடி 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 என்று அடித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய அருளால் இன்றைக்கு நல்ல வாங்கக்கூடிய, சந்தையில் விலை போக்குவதற்கு தகுதியாக இருக்கக்கூடியவர்கள், அந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கு வரதட்சணை வாங்காம பெண்ணுக்கு மகர் கொடுத்து முடிக்கிறாங்க. அந்த அளவிற்கு மாற்றம். ஏன்? பெண் குழந்தைகளை வாழ வைப்பது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய நடைமுறை. இவர் சொல்றாரு, அட வரதட்சணையை பற்றி இவங்க பேசுறாங்க, இது எங்கடா உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கிறது கேட்குறாங்க. உன்ன மாதிரி பிற ரபியுல் அவ்வல் 1ல் இருந்து 12 வரைக்கும் இப்படி நடத்துறோம். அட தீமை எங்க நடந்தாலும் அந்த இடத்துல போய் கண்டிப்போம். வரதட்சணை எங்கு நடக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த வரதட்சணை தீமையை சொல்லிக்கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத்தினால் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையிலப்ப நாங்கள் செய்துகிட்டு இருக்கிறோம். இந்த புரட்சியை செய்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளவு மை யுக்ஸா யௌமல் கியாமா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா முதல்ல ஆடை அணிவிக்கின்றான். அப்படி ஆடை அணிவிச்ச பிறகு இதெல்லாம் நடக்குது.
மறுமையினுடைய தோற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கண் முன்னால அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த ஒரு செய்தி இது புகாரில இடம் பெற்றிருக்கிறது. அப்படி கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது வலது பக்கமாகத்தான் மர்மையில நாம சோனவாதிகள் என்பதற்குரிய அடையாளம் எல்லாமே வலது கையில தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருக்கு வலது கையில கொடுக்கப்படுகின்றதோ அவர் மற்ற ஆட்கள்லாம் பார்த்து வாங்க ஹாவு முக்ரவு கிதாபியா, எனக்கு ஏடு கிடைச்சிருச்சு என்று மற்றவரை பார்த்து கூப்பிடுவார். வலது கையில தான் கிடைக்கணும், வலது பக்கம் தான் அழைத்து செல்லப்பட வேண்டும். அவ என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு சாரார் இடதுபுறமாக அழைத்து செல்லப்படுவார்கள். அவன் மர்மையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்பட்ட பிறகு ஒரு சாரார் இடது பக்கமாக இழுத்து செல்லப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருச்சு துடிக்கிறான். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்க என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவங்க என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லும்போது அப்போது அவங்களுக்கு பதில் சொல்லப்படுகின்றது. இவங்க நீங்க இறந்த பிறகு என்னென்ன தப்பு செய்தார்கள், இவர்கள் எப்படி மார்க்கத்தை விட்டு தடம்புரண்டு போனார்கள், இவர்கள் எப்படி உங்களையே கடவுளாக ஆக்கினார்கள் உங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஅகூல் கமா காலல் அப்து ஸாலிஹ், நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்ற பதிலை நான் சொல்லி விடுவேன். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், "வ இது காலல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம்", மர்மையில அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல விசாரிக்கிறான். அந்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மிய இலாகைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய அம்மாவையும் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடிச்சு போய் சொல்றாங்க, சுப்ஹானக, இறைவான் நீ தூய்மையானவன், மா யகூனு லி அன் அகூல லைஸ பி ஹக்குன், அதாவது எனக்கு மா யகூனு லி அன் அகூல லைஸ லி பி ஹக்குன், எனக்கு தகுதியில்லாத ஒரு வார்த்தையை நான் எப்படி சொல்வேன், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் சொல்லியிருந்தால் உனக்கு தான் தெரியுமே, தஅலமு மாஃபி நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், வலா அலமு மாஃபி நஃப்ஸிக, உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன், மா குல்து லகும் இல்லா மா அமர்தனி பிஹி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும், நான் அவரிடத்தில் சொன்னதெல்லாம் என்னுடைய இறைவனாகி உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் சொல்லக்கூடிய பதில், ஒ குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து அலைஹிம், அவர்களோடு இருக்கும் பொழுதெல்லாம், வாழ்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம், விண்ணுலகத்திற்கு உயர்த்தப்படாத இருக்கும் பொழுதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபலம்மா தவஃபைத்தனி, என்ன நீ விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்ற பிறகு குந்த அந்த ரகீபா அலைஹிம், நீ தான் கண்காணித்துக் கொண்டிருந்தாய், அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வஅன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ எல்லாவற்றுக்கும் சாட்சியாளர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இந்த வார்த்தையை நான் சொல்லிவிடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? கடவுளாக ஆக்கப்பட்டு விட்டார். அதானங்க இன்றைக்கு கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி கடவுளாக ஆக்கப்படுறது எதுல இருக்குது? மௌலுதுல இருக்குது. சரி, இந்த மௌலுது ஓதுறம இது ஒரு இபாதத்தினுடைய அடிப்படையிலாக இருக்குது. சினிமா பாட்டு படிக்கணும். இப்போ தர்காக்களில் இசை கச்சேரி எல்லாத்தையும் கொண்டு வர்றான். அதுக்கு காரணம் என்ன? ஒரு பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு நாம் இசையை போட்டோன்னு வைங்க, தண்ணி அடிக்கிறவங்க கூட வந்துடுவான். ஏய் என்னடா இது பள்ளிவாசலில் டான்ஸு அப்படின்னு அவனே வந்துடுவான். தர்காவில் பள்ளிவாசல், அதாவது மார்க்கத்தில் என்னென்ன கூடாதோ கொல்லப்புறம் வழியாக தர்காக்களை வச்சுக்கிறான். அதானே? அப்ப அந்த அடிப்படையில் இந்த மௌலுது எப்படி தெரியுமா? இது மாதிரி பாட்டு படிக்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், இப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டை
நாம சாதாரணமாக படிக்க முடியுமா? அலிம்சா வந்துக்கிட்டு சல்லு பினாபு திமாமி ஆல ஷஃபீயில் அனாமி ஹபீபி முஹையில் இலாமி அலைஹி அஸ்கா சலாம். நம்மளை விட ரொம்ப சூப்பராக டாக்டரே இருக்கார் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி. நம்ம சும்மா இடையில அதில் ஒரு சுள்ளி தான். இப்போ இந்த மாதிரி பாட்டு படிக்கிறது இது ரசூல்லா மீது உள்ள மஹப்பத்தில் கிடையாது, இந்த சினிமா பாட்டில் உள்ள ஆத்திரத்தில் அப்படி போட்டு நல்ல வறுத்து எடுக்கிறது. விதவிதமாக படிக்கிறாங்க, அவரை தான் கூப்பிடணும். இப்போ பார்த்துக்கங்க இந்த மௌலுது என்ன லட்சணத்தில் இருக்குங்க. இதில் இன்னொன்றுங்க, நாங்கள்லாம் எங்கள் அசரத்தோடு போயிருப்போம், தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் உள்ளது உண்மையை போட்டு உடைக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் அசரத்து எல்லாம் உட்காந்து அந்த மௌலுது சபை தான் எப்படி இருக்குங்கிறீங்க. ஒரு சில சமயங்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆயாசமாக போய் உட்காந்தான சரியான ஒரு பாயாசம், தலாணி தான் இன்னும் அழகாக இருக்கும், பூ கட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி, ஆப்பிள், மதரசாவில் ஆப்பிள்லாம் வாங்கிலாம் பார்க்க முடியாது, பணக்கார பழம், ஆரஞ்சு, அவ்வளவு பழங்க, அவ்வளவையும் வச்சு அந்த பெரிய ஒரு படையல் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மௌலிது ஓதிக்கிட்டே இருப்போம். ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் சில பாடல்கள் வரும். அந்த பாடல்களில் தமிழோடு சேர்த்து படிக்கிறது. இப்போ அந்த காலத்தில் மழை பைத்துன்னு வச்சாங்க, வெள்ளம் ஃபஜ்ஜிர் மழையை அசிக்கு ரப்பானா, ஒன்றும் அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் வரும், ரெண்டையும் கலந்து அடிக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்யறது, ஒரு அடி வரும், யா செய்யத சாதாதி ஜெய்துக காசிதா. இதுக்கு என்ன அர்த்தம்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே உங்களை நாடி வந்து விட்டேன். இதை நம்ம ஆட்கள் படிப்பான், யா செய்யத சாதாதி ஜெய்துக காசுதா. எப்படி எல்லாம் காசு தான். இது ரசூல்லா மீது உள்ள முஹப்பத்தா அல்லது இது காசுக்காக வேண்டி போடக்கூடிய வேடமா? பாருங்க, இந்த வேடமெல்லாம் போட்டோம், இதான் நடக்குது. அப்போ இந்த மௌலுதுல வரக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் ஹாத சிராஜு முனீர் அதெல்லாம் வருது. இது குர்ஆன்ல தானே இருக்கிறது. சிராஜம் முனீரா என்று சொல்கின்றான். எல்லாமே குர்ஆன்ல உள்ளதான், எல்லாமே குர்ஆன்ல உள்ளதான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு அபத்தம், அவ்வளவு பித்தலாட்டம், அவ்வளவு ஏமாற்று வேலைகள், சித்து வேலைகள், எத்து வேலைகள் அத்தனையும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த பயான் மூலமாக அவ்வளவு பொய்யை சொல்றாங்க. இந்த பாடல்ல வருகின்றது தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கடவுளாக ஆக்கக்கூடிய அந்த பண்பு தெளிவாக வெளிப்படுகின்றது. சொல்றாங்கல்ல, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். இதெல்லாம் நாங்கள் ஓதி இருக்கிறோம். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவன் மன்னிப்பான்? இவன் சவாலா சொல்றான், நீங்க மன்னிப்பீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மூடுதல் வருது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வாஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடு என்று ரசூலுல்லாவை பார்த்து சொல்றாங்க. உலகத்தில் ரசூலுல்லாவோடு சேர்ந்து வாழும் பொழுது சில தப்புக்கள் செய்திருப்பாங்க, ரசூலுல்லாவுடைய அவங்களுடைய சில செயல்களில் குறை கண்டிருப்பாங்க, அதையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க என்று சொன்ன விஷயத்தை இறந்து போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு கூப்பிட்டு மன்னிங்கள் என்று சொன்னால் இது எப்படி பொருத்தமாகும்? அப்போ இதை நியாயம் கற்பிப்பதற்கு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், ஹதீஸ்ல தான் வருகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மௌலிதை ஆதரித்த மாதிரி இணை வைப்பு, ஷிர்கு, குஃப்ரு அத்தனையுமே இந்த கவிதை வரிகளில் இடம்பெறுகின்றன. இதை சொல்லி இதை நியாயப்படுத்துகின்றார்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்கொடையை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்,
அவன்தான் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்லியிருக்கும் போது ரசூலுல்லாவை கடவுளுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்களா இல்லையா? அதை எதிர்த்து தாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அலம் தக்கு தாய்த்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினா, உங்களுடைய தூதர்கள் தெளிவான ஒரு அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றார்களா இல்லையா என்று கேட்டாங்கல்ல. தெளிவான அத்தாட்சி. எல்லா இறை தூதர்களுக்கும் ஒரு அற்புதம் உண்டு. எனக்குள்ள அற்புதம் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை தூக்கி போடுறோம், மக்கள் அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க 1000 பேர் வாங்க, அடே அப்பா என்ன மாதிரியான ஜபர்தஸ்துலாம் நீங்கள் பண்ணி விட்டீர்கள். எவ்வளவு ஏவல்கள், அதாவது காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் அரசியல்ல ஏதாவது செல்வாக்கு இருக்கிறோமா? இப்படி துணோண்டு இருக்கிறான். சும்மா ஒரு இந்த கிளை பொறுப்பாளர் இருக்கான், அன்னைக்கு காவல்துறையில் போய் பேசிட்டு வர்றான். என்ன எங்கள்கிட்ட என்ன இருக்குது? பயப்பட மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஜமாத்தில் உள்ளவன் இந்த தௌஹீதினுடைய கருத்து உள்ள புகுந்துட்டாலே போதும், தன்மானம், தன்னம்பிக்கை, வீரம், துணிச்சல், நீ கபரு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போடா, எங்களை இறந்தவர்களுடைய அந்த ஜனாசாவும் வீட்டு வாசல்ல கொண்டு வைக்க போறோம். நீ பேயின்னு சொல்லிட்டு அலறிட்டு ஓடுவ, நீ ஆவி என்று கொண்டு தாவி நீ ஓடுவ. எங்களுக்கு அந்த ஆவியெல்லாம் பழக்கமா போச்சு, எதற்கும் பயப்பட மாட்டோம். அந்த அளவிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை, இறைவனுடைய அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களை வலுப்படுத்துகிறான். வேற எதுவுமே கிடையாது. பாருங்க, இந்த மௌலிதுக்கு எதிராக உள்ள அந்த குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்றோம். அவ சொல்றாள், சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. குர்ஆன் வசனத்தை சொன்ன உடனே அப்படியே கேட்டுக்கிறாங்க. டே, குர்ஆன் வசனத்தை சொன்ன பிறகு வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத் ரப்பியும் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா, திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அவரிடத்தில் சொல்லப்பட்டால் செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றதே, அதற்கு தமிழகத்தில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, இன்டர்நேஷனல் இந்த ஜமாத் மட்டும்தான்டா. இன்னைக்கு சிற உலகமே சொல்கின்றது, புகாரில வந்திருக்கின்றது, அதனால நாங்க ஏற்றுக்கொள்வோம். புகாரி சொன்னா என்ன, யார் சொன்னா எங்களுக்கு என்ன? அல்லாஹ்வுக்குரிய ஒரு சக்தி, எந்த விதமான சாதனம் இல்லாமல் சில சாதனைகளை, எல்லா காரியங்களை நிகழ்த்துவான். அது மாதிரியான ஒரு சக்தி ஒரு சூனியவாதிக்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தி ஷிர்க்கு. அது புகாரில பதிஞ்சா என்ன, வேற எந்த நூல்ல பதிஞ்சா என்ன? அல்லாஹ்வை மட்டும்தான் அஞ்சுவோம் என்று சொல்லி இன்றைக்கு களத்தில் நிற்கிறோமே, விமர்சனங்களை தாங்கி கொண்டு நிற்கின்றோமே, எதிர்த்து எதிர்த்து எகிரி எகிரி இன்றைக்கு மேலே போய் கொண்டிருக்கின்றோமே. இதற்கு காரணம் என்ன? திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தான். இந்த புகாரில் உள்ள எங்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக வேண்டி இவர்கள் மறுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு அறிவுக்கு பொருந்தவில்லை என்றால் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு ஸலவாத்து சொல்லப்படுதான். யாரு? மக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்விற்கு என்று மலாயிக்கத்தன் சையாஹின், சதாவும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. நீங்க ஸலவாத்து சொல்லுங்க, இன்ன ஸலாத்துக்கும் மஅரூலத்துன் அலை, நீங்க சொல்லக்கூடிய ஸலவாத்து எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. எடுத்து சொல்லப்படுகின்றது என்றால் அதில் நாங்கள் அறிவை பயன்படுத்துகிறோமா? கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. யார் இன்னார் சொன்னாலுங்கிறது சொல்லப்படுது. அது எப்படி என்று நாங்கள் விவாதிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அத மாதிரி நீ சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்குருவோம். எங்களுடைய அறிவை நாங்கள் அதில் பயன்படுத்த மாட்டோம். எது பாருங்களேன், இவர்கள் இப்படியே நாத்திகத்திற்கு போயிடுவாங்க. இந்த நாத்திகவாதிகளை திமுக காலத்தில் இருந்து நாத்திகவாதிகளுடைய சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாத்திகவாதிகள்கிட்ட எவனுமே விவாதத்துக்கு போனது கிடையாது. ஏதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள போர்வாளு கூர்வாளு எல்லாம் முனமுழங்கி போய் கிடந்துச்சு. தமிழகத்தில் நாத்திகவாதிகளை சந்தித்த ஒரே ஒரு இயக்கம் தௌஹீத் ஜமாத். பாருங்க, பகுத்தறிவாதி இருந்துச்சு, போலி பகுத்தறிவாத சிறுப்படி கொடுத்தது, சம்மட்டி அடி கொடுத்தது இந்த தௌஹீத் ஜமாத். நாங்க ஏன்டா நாத்திகத்துக்கு போறோம்? அல்லாஹ்வுடைய தூதர்
என்ன விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த வரம்புக்குள்ள நிற்கிறோம், அவ்வளோதான். இதை தாண்டி எங்களுடைய அறிவை நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம். இந்த விரல் அசைக்கிற விஷயம் இதில் என்னங்க, இது புகாரிலாம் வரல, நசையில வரக்கூடிய ஒரு செய்தி. இதையே நாங்கள் இன்றைக்கு வரைக்கும், அதுவும் எங்களுடைய சந்ததிகள் ஒரு காலத்தில் எங்களெல்லாம் ஹவுஸில் தூக்கி போட்டாங்க. இது என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள்லாம் அசைக்கிறான் பாருங்க, முத்தவழி பார்த்து வாடா 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 வாடா, கண்ணை கொத்திருவாங்கிறான். இப்போ நீங்கள் எங்களை ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எங்களுடைய ஆட்கள் எங்களுடைய தலைமையில் தான் திருப்பி அடிச்சுறாங்கடான்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா திரும்பணும்னு வைங்க, நீ தாங்க மாட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா எல்லாம் கம்பு உணக்கூடியது, கண்ணாடி போடக்கூடியது, இதுதான் கிளம்பி நிற்கிது. வாலிப வட்டங்கள்லாம் எல்லாம் இந்த பாருங்க, இங்கே கொஞ்சம் வயசான ஆட்கள் அதிகமாக இருக்கு. உன் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இல்லைக்கு நாளைக்கு விசா வரக்கூடிய ஆட்கள். நான் அதை அவங்க மரணமாக போகிறாங்கிறத நான் குறை சொல்லல. அதாவது சத்தியத்திற்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லோருமே இப்படி தான் இருப்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு கூட்டம் இங்கிருந்து நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் தஞ்சமடைய போகுது. யார்? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இளைஞர் மக்காவில் இருந்து தூது அனுப்புகிறான்னு பாருங்க. உங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவர்கள் எல்லாமே அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், வத்தி வைக்கிறான். எல்லாமே இளைஞர்கள். அப்படிதான்டா இருக்கும் பாருங்க. அப்போ இந்த சத்தியத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சொல்றது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ அதனால நீ அறிவை பயன்படுத்துறேன்னு சொல்றிய, இந்த ஜமாத்து ஒருபோதும் அறிவை பயன்படுத்தாது. அப்படி அறிவை பயன்படுத்துறதாக இருந்தால் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு போய் அறிவியல் ரீதியில் நாங்கள் கேட்போம், எப்படி போய் சேருவோம் கேட்போம், கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா எங்களுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. ஆனால் இவர்கள் தான் குதர்க்கமாக எல்லாவற்றுக்குமே அறிவை பயன்படுத்துவது. அந்த மாதிரி நாங்கள் ஒருபோதுமே பயன்படுத்த மாட்டோம். அடுத்து இப்படி அந்த மௌலுதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கவிதையில் வருது, வசத்து கஃப ஃபாகத்தி வன் நாதமி அர்ஜூ ஜசீல ஃபதுலிக்கும் வன் நாதமி. எனக்கெல்லாம் சுபான பொழுது முழுமையாக மனப்பாடம், யாக்குத்பா மனப்பாடம், குருதாவும் மனப்பாடம், எல்லாம் மறந்து போச்சு. இப்போ மேற்கோள் காட்டுறது கூட நினைவு வர மாட்டாங்க. பாசத்து கஃப ஃபாகத்தி வன் நாதமி, என்னுடைய வறுமை என்ற கைசேதம் என்ற கைகளை நான் விரித்து விட்டேன். அர்ஜூ ஜசீல ஃபதுலிக்கும் வல் காரமி, உங்களுடைய அபரிமிதமான அந்த பொருளாதாரத்தை நான் ஆதரவு வைக்கின்றேன். ரசூல்லாட்ட கேட்குறான், யார்கிட்ட கை விரிக்க வேண்டும்? ஆனால் அந்த ரசூல் என்ன நிலையில் இருந்தாங்கப்பா, அதை பார்க்கணும் இல்லை? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நிலையில் இருந்தாங்க? உலகத்தில் பல தலைவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. எம்சியாக இருக்கிறான், சைக்கிளில் போகிறவனா இருக்கிறான், பார்த்தா கொஞ்சம் நல்ல ஜீப்பில் போய்கிட்டு இருக்கிறான், எம்சி தான். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், வாழ்க்கையில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. உலகத்தில் ஒரு தலைவர் பசியினால் வயிற்றில் கல்ல கட்டிய தலைவரை இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ வறுமை. நமக்கு லிக்யூடு உணவு எப்போது தருவாங்க? திரவ உணவு. மரண படுக்கையில் கிடக்கும் போது அப்பதான் பால் ஊற்றுவாங்க. ஆனால் அந்த தலைவருடைய வாழ்க்கையே திரவத்தில், பாலில் தான் வாழ்க்கையே கழிஞ்சு போயிருக்கு. வீட்டில் எதுவுமே இருக்காது. 3 நாளைக்கு தொடர்ந்து அவர்கள் உணவு சாப்பிட்டது கிடையாது. இன்னும் ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பசியோடு இருக்கிறாங்க, புகாரில் வருது. அப்படி பசியோடு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. குர்ஆனில் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழகா அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர்றாங்க, குர்ஆனில் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம்? அவங்களும் இந்த விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்றாங்க, ஃபமா சஅல்துஹும் இல்லா லியுஷ்பியுனி, இந்த வசனத்திற்கு விளக்கம் தெரியாது என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை,
என்னுடைய வயிற்று பசிக்கு அவர்களுக்கு விளக்கம் புரிய வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். யாரும் பசி, அவன் சொல்றாரு, நான் பசியினால என்னுடைய வயிற்றை அழித்து கொண்டு குப்பரப்படுத்து கிடப்பேன். சில பேர்கள் என்னுடைய பிடரியில் கூட கால் வைப்பார்கள். பசியினால அந்த இறை தூதருடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி நானும் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொள்வேன். கல்லை கட்டிட்டு இருக்காங்க. இவன் இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்த உடனே அபூ ஹுரைராவுடைய முகத்தை பார்த்துட்டாங்க. ஒரு தொண்டருடைய அந்த முகம், அந்த குறிப்பை பார்த்து அவருடைய அகத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து ரசூலுல்லாஹ் கூப்பிடுறத பாருங்க. யா பாஹிர் லப்பைக் யா ரசூலல்லாஹ். பசியில இதோ வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, வா. கூட்டு போறாங்க. வீட்டில் நுழைகிறாங்க, அனுமதி கேட்குறாங்க. போன உடனே பால் சொம்பு இருக்குது, எங்கிருந்து வந்திருக்குங்கிறாங்க. இன்னார் வீட்டில் இருந்து வந்து இருக்குது என்று சொன்ன உடனே அபூ ஹுரைராவை கூப்பிட்டு, இங்க வா, அஸ்ஹாபு சுஃபா தென்னை தோழல் இருக்கிறாங்க, கூப்பிட்டு வாடுங்க. அபூ ஹுரைராவுக்கு ஏற்கனவே பசியா, வயிற்று எரிச்சல் தாங்க முடியல, எரிச்சல். என்னடா இது, இந்த பசிக்குது, இந்த சொம்பு பால் நமக்கு தந்தாலே பத்தாது, இதுல வேற அந்த பசி பட்டாளத்தை வேற கூப்பிட்டு வர சொல்றாங்க, பெரிய வயிற்றெரிச்சலா இருக்குது, இப்படியே சொல்றாங்க. ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, போய் அழைத்து விட்டு வந்தேன் சொல்றாங்க. அப்போது எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அந்த பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பகீது அனா வ அன்த, நீ நான் தான் பாக்கி, எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்றாங்க. குடிச்சிட்டு பால் கோலை திரும்ப வந்துருச்சு. இப்போது குடி அப்படிங்கிறாங்க. குடிக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஊற்றி குடிப்பா, போதும் குடிப்பா. அதுக்கு அடுத்து சொல்றாரு, வல்லாஹி லா அஜிது மஸ்லுகா, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய வயிற்றுல இடம் இல்லை. ஒரு சொம்பு நிறைய இருந்தது, குடம் நிறைய ஆயிடுச்சு. இது பரக்கத்து எல்லா சந்தர்ப்பத்திலும் கிடையாது. இதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை கொடுத்துட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. இதுதாங்க அவங்க உணவு. இப்போ இன்னைக்கு இந்த பெரிய ஷேக்லாம் அல்லாமா கலியாக்காவுடைய வேந்தர் கூப்பிட்டு பாலை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வச்சே பால் சொம்பை எடுத்து நம்முடைய மண்டையை உடைச்சி கொலை செய்துட்டு போயிடுவாங்க. அட திரவ பொருளை உணவாக கொடுத்தா தாங்குவானா? என்ன மாதிரியான பொரிச்ச கோழி அது இன்றைக்கு எல்லாமே நம்பரில் 65 65 எல்லாமே நெருப்பு அக்னி குழம்பு அப்படிங்கிறான். வச்சு எல்லாத்தையும் வச்சு அப்படி முடிச்சுட்டு அப்புறம் தானே அந்த இஷ்க ரசூல், முஹப்பத்த ரசூல், அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய அந்த அன்பு எல்லாமே அவங்களுக்கு இறங்கும். இப்படியாங்க. அப்ப இந்த அளவிற்கு வறுமையில வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்கன்னா, அப்படி அவங்க வாழ்க்கையில வசதி இருந்தா அவங்களுடைய காலத்திலேயே எத்தனையோ பேர்களுக்கு அவங்க கொடுத்திருக்கணுமே. அப்படி கொடுத்தாங்களா? கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வர்றாங்க. அப்போது இல்லை, என்னன்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரே திருகை அரைச்சி கைகள் எல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அடிமையை தர சொல்லுங்க. இங்கிருந்து போயிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரொம்ப பிரியம் ரசூலுல்லாஹ். அங்கிருந்து போய் உட்கார்ந்து 2 பேருமே படுத்திருக்கிறாங்க. இந்த பாதத்தினுடைய அந்த உள்பாகம் அவங்க மேனியில படுது, அந்த சூடு கூட தெரியுது. அலா அதுல்லுக்குமா, உங்களுக்கு இதை விட நான் சிறந்ததை சொல்லட்டுமா? நீங்க படுக்கும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் மகன் அப்படி இருக்குதுன்னு வைங்க, அங்கிருந்து வருது. என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கேட்குறாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்குறாங்க. நீ 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 தடவை உம்மாட்ட போய் சொல்லும். வாப்பா மெண்டல் ஆகிட்டாருமா, தௌஹீத் ஜமாத்தில் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆகி போயிட்டாரு அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அவங்க இதை சொல்லிட்டு இதை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு போகிறாங்கன்னா, கடைசி வரைக்கும் வறுமையிலே போய் உழன்று விட்டு போயிருக்கிறாங்க. அட கடைசியில் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த உருக்கு சட்டை, போர் சட்டை ஒரு 30 மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அடகு வைக்கப்பட்டிருந்தது என்றால், நீ அவர்கிட்ட போய் பசத்து கஃப ஃபாகதி வன்னாகவி அர்ஜூ ஜஸீல ஃபضலிக்குமுல் காரணி என்று கேட்கின்றாயே, இது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய
ஒளியில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், அவனிடத்துல தான் பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அப்ப இதே ஏமாற்று வேலை என்று தெரிகின்றதா? இப்படி ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் கடவுளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை மனிதர் என்ற வட்டத்தில் வச்சு அவங்க சஹாபாக்கள் எப்படி மதிச்சாங்களோ, எப்படி பின்பற்றினாங்களோ, அத மாதிரி நாமோ அல்லாஹ்வுடைய தூதரை சும்மா ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. இன்னும் விரல் அசைக்கிறோம் இல்லை, என்ன இன்னும் ஒரு தலைமுறை வச்சுக்கிறோம். எவ்வளவு தியாகங்களை சந்திச்சிட்டோம், எவ்வளவு பெரிய பெரிய தியாகம் என்று நாங்கள் சொல்லல. அப்ப இத மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர், நீ எங்களை எவ்வளவு கிண்டல் பண்ற, இந்த சேபுத்தன் ரசாதி சோளக்காட்டு பொம்மை மாதிரி நீ இப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை இப்படி சொல்லி ஒத்த கையால் நிப்பியா அப்படின்னு கேட்குறான். அதே ஆளு என்ன சவுதியில் போய் சொல்லும் போது அப்படி நெஞ்சில் கட்டுறதுக்கும் ஆதாரம் இருக்குது. அடே பாவிகளா, என்ன எத்தனை நாக்குகள்டா உங்களிடத்துல. அப்போ இந்த மாதிரி நாங்கள் கிண்டல் பண்ணுறோமா? எவ்வளவு கிண்டல். எல்லாவற்றுக்கும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே பின்பற்றுறோம் தெரியுமா? நாங்கள் நேசிப்பது தான் நேசம். இந்த உமா சங்கர் எவனாவது எங்களுக்கு சவுதியில இருந்து போன் பண்றான், உமா சங்கர் இந்த மாதிரி பேசுறாப்ல, அவன் எந்த ஜமாத்தை சார்ந்தவன் தெரியல. இந்த தமிழ்நாட்டில் ஏகத்துவம் அதுதான் இதய துடிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் என்று தெரிந்து எங்களுக்கு போன் பண்றான். நாங்க எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டோம், போய் நிக்கிறோம். யாரை பார்த்து எங்களுக்கு ரசூலுல்லாஹ் நேசம் இல்லைன்னு சொல்ற? இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதில் நாங்கள் தான் முதல் இடத்தில் இருப்போம் என்று கூறி பின்பற்றுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது. அதை தவிர்த்து அதற்கு வேறு விளக்கம் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்